குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 12/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 திதி இன்று அதிகாலை 2 மணி 10 வரை சதுர்த்தசி திதி. அதன் பின்பு அமாவாசை ஆரம்பமாகிறது. இது ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த விஷயத்தை பார்த்தலாம். நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 10 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம், நாம யோகம் மாலை 5 மணி 27 வரை வியாதிபாதம், அதன் பின்பு வரியான், கரணம் பிற்பகல் 1 மணி 13 வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவ கரணம். அதே சமயம் அதாவது அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. பரவாயில்ல, நல்ல யோகம்தான் இன்றைக்கி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைக்கி ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை இன்றைக்கி இருக்குது. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம். இன்று காலை 9 மணி 10 வரை மூலத்துக்கு இருக்குது. அதன் பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்னாலே ஒரு சிறப்பான நாள், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், அதே மாதிரி கன்னியில் சுக்கிர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மிதுனத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் ஆடி அமாவாசை. பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நதியில், கடலில், 3 கடல் ஒன்று சேருகின்ற இடம் சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கடல் ஒன்று சேரக்கூடிய இடம் சங்கமம் அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால், அதாவது 7 ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 தலைமுறை 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 3 அமாவாசைக்கு தான் நம்ம செய்வோம். உங்களுக்கே தெரியும், ஆடி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை, அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை மகாலய பட்சத்தில் செய்வோம். அதே மாதிரி இது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து, நம்மளால் இயன்றது இதை துணி வச்சு கொடுக்கலாம், வஸ்திர தானம் கொடுக்கலாம், காய்கறிகள் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பசுமாட்டுக்கு தானம் செய்யலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, அதே மாதிரி இந்த வெல்லம் கலந்த அரிசி இதெல்லாம் கொடுக்கலாம். கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவில்களில் இப்போ இன்றைக்கி அமாவாசை பிறக்குது அப்படின்னா அமாவாசை இரவு இருக்கணும், இரவு அமாவாசை இருக்கணும். அப்போ அமாவாசை இரவு அந்த பெருமாள் கோவிலில் தங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு, வெல்லம் கரைத்தால் கடன் தீரும், குளத்தில் குளித்தால் திருமணத்தடை உள்ளவர்களுக்கு திருமணத்தடை நீங்கும். இந்த திருவள்ளூரில் வீரராக பெருமாள் கோவிலில் போய் பாருங்கள், அமாவாசை தினத்தில் இரவில் எவ்வளோ பேர் தங்கி அந்த பரிகாரத்தை செய்துட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் தீரும். உங்கள் இந்த கோவிலுக்கு தான் வரணும்னு இல்லை,
உங்கள் ஊரில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்து குளம்லாம் இருந்ததுன்னா அங்கே கூட இரவு தங்கிட்டு இதை காலையில் குளிச்சுட்டு போய் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். பாவங்கள் தீரும், பித்ரு சாபம் தீரும், முன்னோர்கள் சாபம் தீரும். சாபங்கள் 64 சாபங்களை போக்கக்கூடியது இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அதே மாதிரி ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை நாளில் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. என்ன தீபம்ன்றது நிறைய நான் சொல்லியிருக்கேன். இந்த தேங்காயில் 5 தேங்காய் வாங்கி உடச்சி பசுனை ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். இதையெல்லாம் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எப்பேற்பட்ட பாவ வினைகளும் தடைகளும் நீங்கி எல்லா விதமான சகல செல்வங்களும் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களும் இதை செய்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருக்கும், அது சில தடைகள்லாம் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராகு கேதுவை எடுத்துக்கிறாங்க, செவ்வாதோஷத்தை எடுத்துக்கிறாங்க. இதை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மற்ற தோஷங்கள் என்ன இருக்குது அப்படின்றத யாருமே பார்க்கறதில்ல. அந்த செவ்வாய் சனி சேர்க்கை, புணர்வு தோஷம், இதெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அது பிரம்மச்சரிய யோகத்தை ஏற்படுத்தும்ன்றது யாருக்கும் தெரியல. அது எந்த சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? சாரம் வாங்கி இருக்கணும். அது நல்ல சாரம் வாங்கி இருந்தால் திருமணம் நடந்துடும். இல்லை அது வேறு மாதிரி ஒரு பிரம்மச்சரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சாரம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அது திருமணத்தை தடைப்படுத்தும். லவ் பண்ணால் கூட அந்த லவ் கூட சக்ஸஸ் ஆகாது. அது அப்படியே தடைப்பட்டு ஒரு 40 வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாமல் இருப்பார்கள். அதெல்லாம் பாருங்கள். இந்த ஆடி அமாவாசையில் சில பரிகாரம் சொல்லியிருக்க, திருமண தடைக்கும் சொல்லியிருக்க, முன்னோர்கள் சாபம் தீர்வதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்க. இதையெல்லாம் செய்யுங்கள். தர்ப்பணம் போய் கொடுங்க. இந்த குளக்கரையிலலாம் ஐயர் உட்கார்ந்துருப்பார். பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலெல்லாம் ஐயர் உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கி எள்ளு வாங்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய முன்னோர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி செய்யுங்க. அதே மாதிரி பெண்களும் போய் கொடுக்கலாம். கணவன் இல்லாதவர்கள் வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லைன்னா அவங்களும் போய் கொடுக்கலாம். தவறே கிடையாது. எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்காதீங்க, செஞ்சுட்டு வாங்க. பாவங்கள் அத்தனையும் தீரும். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். தந்தையால் சில அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்யுங்க. இன்றைக்கி அமாவாசையாக இருக்க எப்படி செய்யறதுன்னு யோசிக்காதீங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அது நீங்கள் இன்றைக்கி சேர்த்து செய்யலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி முன்னோர்களுக்கு இன்றைக்கி தர்ப்பணம் கொடுங்க. நல்லது, நன்மையை செய்யும். அதுவும் 4ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். 4ஆம் இடம் என்பது தொழில், வண்டி வாகனம், வீடு, அதே மாதிரி உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் ஆரோக்கியத்தை இன்றைக்கி பார்த்துக்கோங்க. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்து செய்யுங்க. தொழில் நன்றாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தோடு செல்லுங்க. அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை
தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்ய இடத்துல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் முயற்சி கைகூடும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி சிறுதூரம் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அரசு ரீதியாக நன்மைகள் ஏற்படும். தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. பயணங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் உடையும். அதே மாதிரி சொத்து விஷயத்தில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்து அதை நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. கோபத்தை இன்றைக்கி கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய உங்களுக்கு கோபம் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும், எதிர்பாராத தனவரவும், முயற்சி இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணமும், பயணங்களால் ஆதாயமும், அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெண் சாம்பல் நிறம், அதாவது சாம்பல் நிறமும் அது கூட வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் ஒரு சில திருப்தி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விதத்திலும் மிக கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியுமா அப்படின்ற யோசனையோடு இன்னைக்கு செய்தால் சிறப்பாக இருக்கும். கோபத்தையும் கட்டுப்படுத்துங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. வீட்டில் தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை பார்த்துக்குங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை இன்றைக்கி அனுசரித்தால் மிக சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகளிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தையிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறன் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய ஒரு ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சையும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களுடைய ஆதரவு சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நிறைய மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்னைக்கு. ஏன்னா 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத முயற்சியால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், ஆரோக்கியத்தை இன்றைக்கி பார்த்துக்கணும். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப நிறைய உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தன வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்திலே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி இந்த மூல நோய், ஏன்னா கேதுவால் வரக்கூடியது மூல நோய் நிறைய வரும். அவர்களெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கற்பனை திறன் நிறைய இன்றைக்கி ஏற்படும். அதனால் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொறுமையோடு செயல்படுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் இந்த செல்ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது இதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்தால் ரொம்ப ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, கொஞ்சம் நிதான போக்கை இன்றைக்கி காட்டினா மிக சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையின் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்வது மிக சிறப்பு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணிக்கிறார். அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. ஏன்னா ஆயில்யம்னாலே சர்ப்பம், சரிங்களா? இன்றைக்கி ஆடி அமாவாசை வேறு. அதனால் சர்ப்பத்தில் இருக்கின்ற ஒரு கடவுளை யார் இருக்கார் சர்ப்பத்தில்? பெருமாள் தான் இருக்கிறார் சயன கோலத்தில். அவரை இன்னைக்கு வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும். அதனால் செலவுகள் கூடும். தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வியாபாரம் மேன்மையாக இருக்கும், வரவும் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானத்தோடு வாக்குறுதி கொடுங்க. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் வியாபாரம், வைர வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. முதலீடு செய்வதில் கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்யுங்கள். ஏன்னா 4 கிரக சேர்க்கை 12ஆம் இடத்திலே இருக்கிறதுனால விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தையால் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நன்மையை தரும். இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி ஆண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு வெண்மை நிறத்தை, அதாவது வெள்ளையும் நீலமும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுவது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை பெற்று
இன்னைக்கு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு ரீதியாக நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் மேன்மை, வியாபாரத்தில் நல்ல லாபம், தொழிலிலும் மேன்மை நடக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. சகோதர வழியிலும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட தன வரவுகள் நன்றாக இருக்கும். சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்திலும் ஒரு அமைதி ஏற்படும். சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் மனசில் நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். எதிர்பார்த்த வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னு நினைத்தவர்கள் கூட இன்றைய தினம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. எல்லா விதத்திலும் இன்றைக்கி முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு முடிவே இல்லாமல் இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படி நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் அதற்கு ஏற்றாற்போல் நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. இந்த ஜாப் ஒர்க்கு, அரசு சார்ந்த ஜாப் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மேன்மை ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த கமிஷன் ஏஜென்ட்டு, வர்த்தகத்துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை, பண வரவு நன்றாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவது, அது அந்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சி எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு தொழிலில் சிறு சிறு தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை கடைபிடிங்க. விவசாயத்துறை சார்ந்தவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஏன்னா அமாவாசை நாளில் தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருந்து அந்த செயல்பாட்டை செய்யுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால சுக சௌக்கியம் ஏற்பட, சுக போஜனம் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 7ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம், இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய நாளாக இன்றைக்கி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். அதுவும் இன்னைக்கு பூராட நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. குடுக்கல் வாங்கல நிதானமாக இருங்க. அதே மாதிரி மருத்துவ சேவை செய்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், தொழிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா கோபம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரில், பைக்கில் இதெல்லாம் போகும்போது விவேகத்தோடு போங்க. வேகத்தை கட்டுப்படுத்துங்க. இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் வேணும், பொறுமை இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தந்தையால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உங்களுடைய பெருந்தன்மையான செயல்களால் பலரின் அறிமுகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனவரவு, மகிழ்ச்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி, அரசால் உங்களுக்கு ஆதாயம். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் இந்த அரசு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் எடுத்து செய்கிறார்கள் என்றால், அதில் ஒரு முயற்சி செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு அது நல்ல ஒரு
அதாவது ஒரு முயற்சி உங்களுக்கு அது திருவினையாக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும். எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி கிடைக்கும். சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள், அசதிகள் அத்தனையும் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் சிறு தொழில், குறுந்தொழில் செய்பவர்கள் நிதானத்தோடு செய்வது நன்மையை தரும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மீனராசி நேயர்கள் இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழில் பண்ணுறாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நிலத்தால், அது பூர்வீக சொத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்தாலும் அவர்களால் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பழைய நினைவுகளை ஒரு அப்புறப்படுத்திட்டு அதாவது புதுசாக ஏதாவது யோசித்து அதை செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது உயர் ரக பொருள்கள், உயர்ந்த பொருள்கள், இந்த சொல்லுவோம் இல்லையா, தங்கம் வெள்ளி அந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆனால் விட்டு கொடுத்தல், புரிதல் இன்றைக்கி இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.